மலர், சொல்லுங்க மேம். ஏதோ ஃப்ளூயிட் பத்தி டவுட் கேட்கணும்னு சொன்னீடா? ஆமா மேம். நம்ம பிரெக்னன்சி பேஷண்ட் நிறைய பேருக்கு ஃப்ளூயிட் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அது இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இது. பாப்பா சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அங்க நம்ம ஒலிகோஹைட்ரானியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூயிடை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே டெய்லி 2.5 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் கண்டிப்பா குடிக்கணும். நீங்க ஹைட்ரேட்டடா இருந்தீங்கனாலே உங்களுக்கு பாப்பா சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் நார்மலா இருக்கும். ரெண்டாவது, இளநீர், தர்பூசணி அந்த மாதிரி நீர் சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய உங்க ஃபுட்ல சேர்த்துக்கோங்க. மூணாவது, புரோட்டீன் ரிச் பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். உங்க டாக்டர் கிட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போகும்போது ஃப்ளூயிட் கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது L-arginine அப்படின்ற சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க டெய்லியும் படுக்கும் போது லெஃப்ட் சைட்ல சாஞ்சு படுக்கணும். இந்த மாதிரி படுக்கும் போது உங்க கர்ப்பப்பைக்கும் பாப்பாவுக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பாப்பா சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் நிறைய இருக்கும். அது கம்மியா இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.